ஹலோ கைஸ், அதாவது இப்போ நம்ம ஏன் ரொம்ப நாள் வீடியோ போடலாம் முதல்ல சொல்லிடுறேன். ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்றதுனால எப்பவுமே லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனால் இப்போ என்னென்னா கொஞ்சம் ஹெவியாகிக்கிட்டே போகுது. அதனால தான் நான் வீடியோஸ் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு வகையிலுமே இங்கேருந்து வராததுனாலையும் சொல்லலாம். ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கலாம். அந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸும் நான் பார்க்க முடியல. அதுவும் ஒரு ரீசனு. அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடல. நம்ம ஆரம்பிக்கிறப்போ ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிறப்போ ஃபுல்லாக 355 356 டேஸுக்கோ ஆன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்குன்னு நினச்சேன். பண்ண முடியுமா தெரியல. ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சப்போர்ட்டிவாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ், நீங்கள் சும்மா சொல்கிற வார்த்தைகள் சில பேருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சும்மாவாச்சு ஒரு ஆறுதலான ஒரு சில வார்த்தைகளோ இல்லை என்ன கூஸ்பம்ஸ், அதாவது பூஸ்ட் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் சொன்னாலும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு வருஷத்தில் நம்மளால் எவ்வளோ வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மாதம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஓகேவா? இப்போ நம்ம 50th லெவல் போக போகிறோம். ரொம்ப கம்மி தான். எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் லெவல் தான், எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் லெவல் இருந்தால் போதும், நம்மளுக்கு கிடச்சிடும். அதே டைமில் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும். அது என்னென்னா, உட்பிக்கில் எடுக்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும். நான் அப்போ வீடியோ போட்டேன். அப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஆகுன்னு. நெக்ஸ்ட்டு கோபுராவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் கோபுரா வரல. நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் தான் வந்துச்சு. எனக்கு ஃபேமஸ் வந்தப்போ என்னென்னா, ரெண்டுமே லாங் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்ச் இல்லையே. ஸோ எதார்த்தமாக நான் என்ன 2D பண்டிலுக்கு ஒரு ஸ்பின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது ஒரே ஒரு ஸ்பின் போட்டிருப்பேன். அப்போ எனக்கு லக்கில் கச்சிச்சு. கடினா வேண்டாம் எல்லாரும் திட்டுறீங்க மாதிரி தான் ஆச்சு. எனக்கு அவ்வளோ என்னது லக்காக கச்சிச்சு எனக்கு ஒரே ஸ்பின். ஆனால் வீடியோ எடுத்து வைக்கல, நான் சும்மா தான் போட்டு பார்த்தேன், கச்சிச்சு. இப்போ நான் ஒரு விஷயத்தை ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனர் ஸ்கோர் எனக்கு அவ்வளோ கம்மி ஆனதே கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸாக கம்மியாகிக்கிட்டே போகுது. ஏன்னா முக்கியமாக சார்ஜ். வெளியில் போயிட்டா வச்சுக்கோங்க, சார்ஜ் போட்டு ப்ளே பண்ண முடியாது. வீட்டில் இருந்தாலும் சார்ஜ் போட மறந்துடுறேன், சார்ஜ் போட்டு ப்ளே பண்ணவே. அதனால் என்ன பண்ணேன்னா, இப்போ வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால ஒரு 30% மேலே இருந்துச்சு. இது தொடர்ந்து மேட்ச் போட்டுக்கிட்டே இருந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு, திடீர்னு சுவிட்ச் ஆஃப். நான் ஆன் பண்ணிட்டு உள்ளே போனால் அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்னால் பிஆடும் விளையாட முடியாது. விளையாட முடியுதா? விளையாட முடியுதியா? சரி, பிஆடே போடலாம். 89 பண்ண முடியும் போல். ஓகே, நம்மளுக்கு இன்னும் லெவல் தான் எடுக்குது. அதுவும் அச்சீவ் பண்ணிடுவோம். 50th லெவல் போகிற வீடியோவாச்சும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் இதை காட்டுறேன். ஓகேவா? அவங்களோட சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் என் லைஃப்லேயும் மிகப்பெரிய சேஞ்சாக எடுக்கும். தென் நானும் கொஞ்சம் கூஸ் பம்ஸாக இந்த ஒரு வருஷம் நம்ம கம்ப்ளீட் ஆகும்போது இன்னும் ஃபியூ மந்த்து, இந்த மந்த்துக்குள்ளேயே நம்ம ஜெயிச்சு காட்டணும். அச்சீவ் பண்ணுறது நான் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம், இந்த அளவுக்கு ரீச் பண்ணலாம் இல்லை. உங்ககிட்ட இருந்து வர கமெண்ட்ஸ் புரியுதா? நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ஓடத்தணும் நான் நினைக்கிறேன்னு அதுதாங்க. ஏன்னா எப்பயும் ஒரு சோலோ பிளேயராக போயிட்டு யாருக்கு ஸ்குவாட் வச்சுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு நம்மளுக்கு தான் கஷ்டம். ஒரு ஸ்கில்ஸை மெயின் பார்த்துக்கிட்டு நான் யாரு கூடயும் அவ்வளோ செட்டே ஆகாமல் போயிட்டேன். நான் ஃப்ரீ ஃபயராக அவ்வளோ விளையாடிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னோட ப்ரொஃபைல் செக் பண்ணவே தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் மறந்து இப்போ ட்ரைனிங் எடுக்கலாம். ஒரு 1 hour ஒரு 45 minutes ஆச்சு நான் ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ ஒரு ஐடியாவில் எடுக்கிறேன். எட்டு வைக்கிறது தான். ஏன்னா நான் ஆசைப்படுறதுன்றது பெருசு, ஆனால் எனக்கு கிடைக்கிறது ரொம்பவே கம்மி தான். கிடைக்கிறது தான், அதுவே ரோடு தான். லேக் வச்சுச்சுங்க. மொபைலில் கூட மட்டும் சொல்ல முடியாதுல்ல. டிப்ரெஸ்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மொபைல் இந்த கேம்குள்ளே ஆடும் நிறைய பேர். ஆனால் இதுலேயும் டிப்ரெஷன் தான் மிஞ்சி போகுது பல பேருக்கு. ஸ்கில்லை வளர்த்துக்கணும், அதுக்கு ட்ரைனிங்க்கும் ஒரு ஸ்போர்ட்டிவ் எடுக்கணுமே. MP40 கச்சிட்டு
ஒரே நிமிஷம் சார்ஜ் வேணும். எடுக்குது 18 எடுக்குது. ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியல, கை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விளையாட. இதெல்லாம் ஆச்சா எனக்கு ஃபோன் பிடிச்சி எனக்கு விளையாடினானே. இல்லை இது இப்போ திருப்பி வச்சு விளையாட்டுருந்தேன்னா இல்லை இப்படி தான் விளையாட்டுருந்தேன். என்னையா இது காடு எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு அன்னைக்கு எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஒரே நிமிஷம் மஷ்ரூம் எல்லாம் எடுத்துக்கிடேன். க்ளோவாலோட ஓடியன் பவர் தான் கொஞ்சம் அதிகமாக. ஓடியன் போட்டுட்டா வச்சுக்கோங்க, எந்த சைட்லேருந்து அடித்தாலும் நம்மளுக்கு டேமேஜ் வராது. அதுக்குள்ளே கவரே ஏற்றுக்க முடியும் நம்மளால. ஒன்றாச்சும் கரெக்டாக எனக்கு என் லைஃப்பில் டைமே பற்ற மாட்டுது. 24 hours தான் மாதிரியே இருக்குது. இதான் நீங்களே சொல்லுங்கள், 24 hours எக்ஸ்டெண்ட் பண்ணேன் என்னை பொறுத்த வரைக்கும். போகலாமா இல்லை போகலாமா போயா போயான்னு பிடிச்சிருப்பையா நிச்சயமா. அவனை பிக்ஸான் வச்சு எவ்வளோ நேரம் அழுத்ததுக்கு ஆகும். டக்குன்னு உட்காரவே இல்லை எனக்கு கை. இப்போ பிடித்த ஏன் விட மாட்டேறேன் இதுக்குள்ளேயே. இப்போ ஏற போது 50th லெவலு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கமெண்டில் போட்டு விடுங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய ஆர்வம் தேவைப்படுதுதான். இதெல்லாம் சொல்லணுமா தான் தோணுது, ஆனால் சொல்ல இடம் இல்லை. ஜஸ்ட் டூ ஷேரிங் தான். எனக்கு இந்த இப்போ வந்து எனக்கு அவ்வளோ ரீச்சும் கிடையாது. நான் ரீச் ஆகிட்டு போய் இந்த வீடியோ எடுக்குமாவோன்னு கேட்டால் டவுட்டு தான். ஓகே கைஸ், போவோம் லெவலாக 50th லெவலை அச்சீவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 60 போவோம். நான் சீரியஸாக சொல்கிறேன், 60 போகலாம். அச்சீவ்மெண்ட்டில் போய் பாடுங்க கைஸ்னா 8 எல்லாம் அடிக்கலாம் கைஸ். கோல்டு அண்ட் கோல்டு ஓல்டால் மட்டும்தான் 80 years ஓல்டா 80th லெவலுக்கு போகும். ஏன்னா சொல்ல மாட்டேன் 21,000 கிட்ட. இல்லை நான் 21,000 நினச்சிக்கோங்க தப்பு. நீங்கள் அப்படியே அதை விட்டுருங்களா 80,000 வச்சுக்கோங்களா. 24,000 ப்ளஸ் 24,000 மேலே ஏற்றணும் நம்ம. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24,500 என்னவோ ஏற்ற வேண்டியது இருக்குது. 24,100. இந்த கீல் தோஸ்தெல்லாம் நான் யூஸே பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஒரு ஸ்பின் விளையாட போடணும். ஆனால் நான் ஏதாவது ஒன்றாச்சு எடுக்கணும் பாடேன், அப்டேட் பண்ணணும் பாடலாம். ஓகே, நம்ம ராசி எப்படி இது பார்ப்போம். 40 இது போச்சுன்னா மொத்தமாக இனிமேல் முடிக்கணும் விளையாட. லாஸ்ட் டே நாளைக்கு போட முடியுமா, டைம் எடுக்குமா, மூடு எடுக்குமா தான் தெரியல. கூப்பன் கோடு எப்படி வாங்கணுன்னே தெரியல எனக்கு.
அது சர்ச் பண்ணிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போடும் நம்ம லக்கு இதுலேயும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். திடீர்னு கொடுக்குறேன் எனக்கு கொடுப்பா வெளியில் வரலையா வேலெட்டில் போய் கார்டு போவாங்க அது கார்டு. ஆனால் 2 இயர்ஸுக்கு முன்னாலே 2 இயர்ஸ் மேரேஜ் எனக்கு என்ன பண்ணலாம் நம்ம இப்போ வந்து இதை போடு யா யா என்னயா பெரிய கோல்டு ஷார்ட் ரேஞ்செலாம் ஆடுறேன் என்ன கொஞ்சம் அதிகமாக ஆடுறேன். அதனால் ஃபோர்த் ரெக்கார்டிங் பண்ணால் கூட போதும். ஆனால் இதுக்கப்புறம் பாடலாம் ஒன்றுமே இல்லை. இந்த சும்மா சொல்கிறது தான் வச்சு என்ன பண்ண முடியும். அமௌண்ட்டு கார்டை அன்லாக் எபிலிட்டிஸ் 4th லெவல் பண்ணால் கூட போதும். இதுக்கு 60 ஆகும், இதுக்கு 120 ஆகும், அப்புறம் 180 ஆகுது எனக்கு. ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் வீடியோ போகணும் பார்க்கணும் என்னாலையும் முடியல. எனக்கு கண்டிப்பாக போடும். ஓகேவா உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் கேஸ் இருக்குது. ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சியா. சாரி கைஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தென் see you later. அண்ட் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா, சப்போர்ட்டிவாக எடுங்கப்பா. ஓகேவா நீங்கள் வச்சு சப்போர்ட்டிவாக எடுங்க. அண்ட் பை see you next வீடியோ. நான் திரும்பி ரெகுலராக வீடியோ போடணுமா அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம். ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.